திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் 5ஆம் திருப்பாடலில் சிவபெருமானே முத்தொழில் ஆற்றுபவன் என சொல்லி அருளிய காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் 6ஆம் திருப்பாடலில் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் என்பதை நமக்கு சொல்ல வருகிறார். அந்த பாடலை கேட்போமா? வானத்தான் என்பாரும் என்க, மற்று உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாமென்க, ஞானத்தான் முன் நஞ்சத்தால் இருண்ட மொய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பேன் நான். பாடலிலே இறைவனை எப்படி அடையாளம் காட்டுகிறார் பாருங்கள். அவனை ஞானத்தான் என்றும் முன் நஞ்சத்தால் இருண்ட மெய்யொளி சேர் கண்டத்தான் என்றும் சொல்கிறார். இறைவன் ஞானத்தான் என்றால் அறிவே வடிவானவன். அனாதி சிவமாக சொரூப நிலையிலே இருந்த சிவபெருமான் உயிர்களோடு தொடர்பு கொள்ளும் நிலையிலே ஒரு வடிவத்தை எடுத்தே வருகிறான். அவன் வடிவம் நம்மைப் போல மாயாக்காரியமான எலும்பு தசை போர்த்த உடம்போ என்றால் அருளாளர் அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார், அவனது உடம்பு அந்த காயம் மாயை என்று, காயமோ மாயை என்று காண்பது சக்தி தன்னால். அந்த சக்தியின் வடிவம் என்ன என்றால் தடையிலா ஞானம் என்கிறார். ஆக இறைவன் தடையில்லாத ஞானமே வடிவானவன். ஞானம் உள்ள இடத்தில் தானே கருணையும் இருக்கும். அதனால்தான் முற்பட்டெழுந்த நஞ்சை தான் உண்டு தேவர்களை காத்த திருநீலகண்டனாய் அருள் பிரகாசமாக காட்சியளிக்கிறான். இப்படிப்பட்ட இறைவன் எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான் என்று அம்மை தேடி அதற்கு விடையாக கடைசி அடியில் தன்னுடைய பதிலை சொல்கிறார். சிலர் இறைவன் சொரூப நிலையிலே பரவழியிலே உள்ளான் என்று சொல்வார்கள். சிலரோ அவன் உருவெடுத்து தடுத்த நிலைக்கு வரும்போது தேவர் தலைவன் இந்திரன் வாழும் தேவருலகிலே உள்ளான் என்றும் சொல்வார்கள். ஆனால் எனக்கோ அவன் என் நெஞ்சகத்தில் உள்ளான் என்றே நான் சொல்வேன். இறைவன் சிவலோகத்திலும் கைலாயத்திலும் இருப்பது தடத்த நிலை. சிவஞானம் பெற்ற சீவன் முக்தர்களது உள்ளத்தில் இருப்பவனாக உணர்வதே அவனது உண்மை நிலையை உணர்த்துவதாகும். காரைக்கால் அம்மையார் இப்படி சொல்வதை கேட்கும்போது நமக்கு அப்பர் பெருமானின் பாடல் நினைவுக்கு வரும். நெஞ்சம் உம்மைக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன். அப்படி நினைத்து கொண்டே இருந்ததனால்தான் வேறு சிந்தனை எனக்கு இல்லை. அதனாலே தான் நீ என் மனதிலே புகுந்து விட்டதை என்னால் உணர முடிந்தது. காண்டலே கருத்தாய் நினைத்திருந்தேன், மனம் புகுந்தாய், களலடி பூண்டு கொண்டு ஒளிந்தேன் என்பார். நான்முகனும் பிரம்மனும் தேடிக் காணவொண்ணா தேவனை தேடிக் கண்டு கொண்டேன், தேடுனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன். அப்படி அவனை காண்பதற்கு ஊனிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பேன் என்னாதனை என்பார். இப்படி நினைப்பவர் மனதையே கோயிலாக கொள்வான் நம்முடைய சிவபெருமான். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியனவன். இதே கருத்தைத்தான் திருமூல பெருமானும் ஒரு பாடலில் சொல்லுவார், போற்றி செய்து இன்னுயிர் மன்னும் புனிதன் என்று. எந்த உயிர்களெல்லாம் இறைவனை மலர் வழிபாடு செய்து போற்றுகிறதோ, பாமாலையால் போற்றுகிறதோ, அந்த இன்னுயிர்களிடத்து இறைவன் நிலையாக இருப்பான், அவர்கள் நெஞ்சத்திலே இருப்பான் என்று சொல்லும். நம்முடைய தாய்மான சுவாமிகளும் சொல்வாரே, நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று. நம்முடைய நாயன்மார்களிலே பூசலார் நாயனார் மனக்கோயில் கட்டி இறைவனை பிரதிஷ்டை பண்ண நினைக்கையிலே இறைவன் அவர் மனக்கோயிலுக்குத்தான் முதலிலே வந்து சிறப்பிக்கிறார். அரசனாயினும் அவன் கடவுள் அவன் கட்டின கோயிலுக்கு பின்னர் தான் வந்தார். சரி, இறைவன் எங்கும் வியாபகமாக பரவி இருப்பான் என்றாலும் அவன் திருவருள் விளங்கி தோன்றும் இடமாக இரண்டை சொல்வார்கள். ஒன்று திருக்கோயில்கள், மற்றது அடியார்கள் மனம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்று நம்முடைய திருவாசகத்திலே சொன்ன மாணிக்கவாசக பெருமான்
திருக்கோவையாரிலே விளக்கமாகச் சொல்கிறார். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் என்று. என்னுடைய சிந்தையிலே அவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். திருமூலப் பெருமானும் இறைவனை படமாடும் கோயில் என்றும் அடியார்களை நடமாடும் கோயிலும் என்றே குறிப்பிடுவார். இப்படி இறைவன் அடியார்கள் உள்ளத்திலே வீற்றிருப்பதை திருவள்ளுவர் பெருமானும் மலர்மிசை ஏகினான் என்று அருமையாக சொல்லியிருப்பார். பட்டினத்து பிள்ளையாரும் தம் திருக்கழுமல மும்முனி கோவையிலே ஒரு பாடல், கருமுதல் தொடங்கி பெருநாளெல்லாம் காமம் வெகுளி களி பெரும் பொய்யெனும் தூய்மையில் குப்பை தொலைவின்றி கிடந்ததை அறுதி நிகழ்ந்து போக்கி பொருதிரல் மையிருள் நிறத்து மதனுடை அடுசினத்து ஐவகை கடாவும் யாப்பவிழ்த்து அகற்றி அன்பு கொடு மெழுகி என தொடங்குவார். தன்னுடைய நெஞ்சம் குப்பை கோளங்கள் நிறைந்த பாழறையாக இருந்ததாகவும் அந்த காபம் காமம் வெகுளி லோபம் மதம் மாச்சரியம் என்ற குப்பைகளையெல்லாம் நீக்கிவிட்டு அன்பு நீர் கொண்டு மெழுகி அருள் எனும் விளக்கு ஏற்றி துன்பம் தரக்கூடிய ஐம்புலன் இன்பங்களாகிய இருளை துரத்தி முன்புறம் மெய்யெனும் விதானம் விரித்து என் நெஞ்சை பள்ளியறையாக்கி வைத்துள்ளேன் என்று சொல்லியிருப்பார். பாழரை உனக்கு பள்ளியறையாக்கி சிந்தை தாமரை செழுமலர் பூந்தவிசு எந்தை நீ இருக்க இட்டனன் என்றார். இப்படி அருளாளர்கள் சொல்வதையெல்லாம் பார்க்கும்போது அவர் நம்முடைய நெஞ்சத்திலே குடியிருக்கிறார் என்று காரைக்கால் அம்மையார் சொன்னது நிஜம்தானே. இந்த இடத்திலே அருணகிரிநாதர் வடிவேலனுக்கு ஒரு வினோதமான மாலையை சூட்ட விரும்புகிறார் என்று சொல்வார். அது எதை கொண்டு அமைக்கிறார் பாருங்களேன். பெருமானே, என்றும் உங்களையே எண்ணி மகிழும் என் உள்ளமாகிய பூவே அம்மாலையின் குஞ்சமாக அமைய தொடுக்கும் கயிறோ தூய அன்பரும் நார் ஞானமே நறுமணமாக மாலையில் வீச வேண்டும், அறிவாகிய வண்டே அதை சுற்ற வேண்டும் என்றெல்லாம் அருமையாக நயமாக சொல்லியிருப்பார். ஆக இவர்கள் எல்லாருமே இறைவன் நம் நெஞ்சத்திலே இருப்பதாக சொல்லியிருப்பதால் நாம் இதையெல்லாம் காதாலே கேட்டுவிட்டு இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே விட்டுவிடக்கூடாது. காலை எழுந்தது முதல் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளிலுமே இறைவன் நாமத்தை நாம் மனதிலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குளிக்கும் போதும் கூட பெருமானின் திருவருளில் நனைவதாக பாவித்து நீரை சொரிய வேண்டும். இச்செய்தியை மணிவாசக பெருமான் திருவம்பாவையில் சொல்வார் இல்லையா, எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சொருக்கும் இன்னரலே என்னை என்பை பொழியாய் மலையே என்று. ஆக நாமும் இறை சிந்தனையோடு இறைவனை நம் மனதிலே இருத்தி மகிழ்வோமாக. திருச்சிற்றம்பலம்.